அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A. ஸோ தமிழ் பார்ட்டுக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா காமன் டெட் தமிழ் பகுதிக்காகவும் வந்து பார்த்தினாக்கா மாதிரி தேர்வு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தினாக்கா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 8th ஸ்டாண்டர்டுடைய EL2. ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா 8th ஸ்டாண்டர்டுக்கு EL1க்கான வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்க்காதவங்க பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 8th ஸ்டாண்டர்டுக்கான EL2. இதில் மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 50 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஓடை என்னும் பாடலை இயற்றியவர் யார்? ஓடை என்னும் பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். அடுத்து, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ எத்திராசலு, ஆப்ஷன் பி அரங்கசாமி, ஆப்ஷன் சி சுப்புரத்தினம், ஆப்ஷன் டி கனகசபை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்திராசலு. கொஷின் நம்பர் 3, வாணிதாசன் யாருடைய மாணவர்? வாணிதாசன் யாருடைய மாணவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி திருவள்ளுவர். சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 4, ஓடை பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓடை பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ தமிழச்சி, ஆப்ஷன் பி கொடிமுல்லை, ஆப்ஷன் சி தொடுவானம், ஆப்ஷன் டி எழிலோவியம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொடுவானம். அடுத்து கொஷின் நம்பர் 5, வாணிதாசன் எவ்வாறு புகழப்படுகிறார்? வாணிதாசன் எவ்வாறு புகழப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ தமிழகத்தின் கம்பர், ஆப்ஷன் பி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், ஆப்ஷன் சி தமிழகத்தின் வள்ளுவர், ஆப்ஷன் டி தமிழகத்தின் இளங்கோ. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். அடுத்து கொஷின் நம்பர் 6, நன்சை என்பதன் பொருள் என்ன? நன்சை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நீர்வளம் குறைந்த நிலம், ஆப்ஷன் பி நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், ஆப்ஷன் சி தரிசு நிலம், ஆப்ஷன் டி மலை நிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். அடுத்து கொஷின் நம்பர் 7, புன்செய் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், ஆப்ஷன் பி அதிக நீரால் பயிர்கள் விளையும் நிலம், ஆப்ஷன் சி பயிரிடாத நிலம், ஆப்ஷன் டி கடற்கரை நிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். அடுத்து கொஷின் நம்பர் 8, வல்லைப்பாட்டு என்பது எப்போது பாடப்படும்? ஆப்ஷன் ஏ அறுவடை செய்யும் போது, ஆப்ஷன் பி நெல் குத்தும் போது, ஆப்ஷன் சி விதை விதைக்கும் போது, ஆப்ஷன் டி உழவு செய்யும் போது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நெல் குத்தும் போது. அடுத்து கொஷின் நம்பர் 9, முழவு என்பது எதனை குறிக்கும்? முழவு என்பது எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ ஆடையை, ஆப்ஷன் பி இசைக்கருவியை, ஆப்ஷன் சி நிலத்தை, ஆப்ஷன் டி உணவை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இசைக்கருவி. அடுத்து கொஷின் நம்பர் 10, ஓடை எதற்கு நீர்வளம் அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ மலைகளுக்கு மட்டும், ஆப்ஷன் பி நன்சை புன்சை நிலங்களுக்கு, ஆப்ஷன் சி கடலுக்கு மட்டும், ஆப்ஷன் டி நகரங்களுக்கு மட்டும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நன்சை புன்சை நிலங்களுக்கு.
அடுத்து கொஷின் நம்பர் 11. கோணக்காற்று பாட்டு எந்த வகை பாடல்? கோணக்காற்று பாட்டு எந்த வகை பாடல்? ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல், ஆப்ஷன் பி பக்தி பாடல், ஆப்ஷன் சி காதல் பாடல், ஆப்ஷன் டி காப்பிய பாடல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல். அடுத்து கொஷின் நம்பர் 12. கோணக்காற்று பாட்டு இயற்றியவர் யார்? கோணக்காற்று பாட்டை இயற்றியவர் யார்? இதற்கான ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி வெங்கம்பூர் சாமிநாதன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி சியாட்டல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து கொஷின் நம்பர் 13. முகில் என்பதன் பொருள் என்ன? முகில் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மலை, ஆப்ஷன் பி மேகம், ஆப்ஷன் சி காற்று, ஆப்ஷன் டி மலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மேகம். அடுத்து கொஷின் நம்பர் 14. விண்ணம் என்பதன் பொருள் என்ன? விண்ணம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வெற்றி, ஆப்ஷன் பி சேதம், ஆப்ஷன் சி மகிழ்ச்சி, ஆப்ஷன் டி அழகு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சேதம். அடுத்து கொஷின் நம்பர் 15. கோணக்காற்றால் எவை பெரிதும் சேதமடைந்தன? கோணக்காற்றால் எவை பெரிதும் சேதமடைந்தன? ஆப்ஷன் ஏ வீடுகள், ஆப்ஷன் பி மரங்கள், ஆப்ஷன் சி பயிர்கள், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்து கொஷின் நம்பர் 16. கோணக்காற்றால் கப்பலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ கரை சேர்ந்தது, ஆப்ஷன் பி கவிழ்ந்தது, ஆப்ஷன் சி உடைந்தது, ஆப்ஷன் டி மிதந்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கவிழ்ந்தது. அடுத்து கொஷின் நம்பர் 17. கோணக்காற்றால் எந்த பகுதியில் ஆடு மாடுகள் இறந்தன? ஆப்ஷன் ஏ கொல்லிமலை, ஆப்ஷன் பி தெத்துக்காடு, கால நாயக்கன்பட்டி, ஆப்ஷன் சி மைசூர், ஆப்ஷன் டி ஆற்காடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெத்துக்காடு, காலப்ப நாயக்கன்பட்டி. அடுத்து கொஷின் நம்பர் 18. காலன் என்பதன் பொருள் என்ன? காலன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ காற்று, ஆப்ஷன் பி யமன், ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி மேகம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி யமன். அடுத்து கொஷின் நம்பர் 19. பஞ்ச காலங்களில் மக்களின் துயரங்களை பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ வல்லைப்பாட்டு, ஆப்ஷன் பி பஞ்ச கும்மிகள், ஆப்ஷன் சி கும்மி பாட்டு, ஆப்ஷன் டி அம்மானை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பஞ்ச கும்மிகள். அடுத்து கொஷின் நம்பர் 20. பஞ்ச கும்மிகளை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சே ராசு, ஆப்ஷன் பி வா கீதா, ஆப்ஷன் சி சியாட்டல், ஆப்ஷன் டி வாணிதாசன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சே ராசு. அடுத்து கொஷின் நம்பர் 21. நிலம் பொதுவே உரையில் கடிதம் எழுதியவர் யார்? நிலம் பொதுவே உரையில் கடிதம் எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ வெங்கம்பூர் சாமிநாதன், ஆப்ஷன் பி சியாட்டல்,
ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி சே ராசு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சியாட்டல். அடுத்து கொஷின் நம்பர் 22. சியாட்டல் எந்த பழங்குடியினரின் தலைவர்? ஆப்ஷன் ஏ காடர், ஆப்ஷன் பி சுகுவாமிஸ், ஆப்ஷன் சி குறவர், ஆப்ஷன் டி இருளர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுகுவாமிஸ். அடுத்து கொஷின் நம்பர் 23. சியாட்டல் யாருக்கு கடிதம் எழுதினார்? ஆப்ஷன் ஏ அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு, ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவருக்கு, ஆப்ஷன் சி ஐநா ஆளுநருக்கு, ஆப்ஷன் டி ஐநா தலைவருக்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு. அடுத்த கொஷின் நம்பர் 24. செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு கருதினர்? செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு கருதினர்? ஆப்ஷன் ஏ பொருளாக, ஆப்ஷன் பி தாயாக, ஆப்ஷன் சி விற்பனை பொருளாக, ஆப்ஷன் டி பகையாக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தாயாக. அடுத்து கொஷின் நம்பர் 25. செவ்விந்தியர்கள் வானத்தை எவ்வாறு கருதினர்? ஆப்ஷன் ஏ தாயாக, ஆப்ஷன் பி சகோதரியாக, ஆப்ஷன் சி தந்தையாக, ஆப்ஷன் டி நண்பராக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தந்தையாக. அடுத்து கொஷின் நம்பர் 26. சியாட்டலின் கருத்துப்படி ஆறுகள் யார்? சியாட்டலின் கருத்துப்படி ஆறுகள் யார்? ஆப்ஷன் ஏ பகைவர்கள், ஆப்ஷன் பி உடன் பிறந்தவர்கள், ஆப்ஷன் சி அயலவர்கள், ஆப்ஷன் டி வணிகர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உடன் பிறந்தவர்கள். அடுத்து கொஷின் நம்பர் 27. சியாட்டலின் கருத்துப்படி ஆறுகள் எதை தீர்மானிக்கின்றன? ஏ பசியை, பி தாகத்தை, சி நோயை, டி சோர்வை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தாகத்தை. அடுத்து கொஷின் நம்பர் 28. நிலத்தை விற்பதாக இருந்தால் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று சியாட்டல் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ பொருளாக பயன்படுத்த வேண்டும், ஆப்ஷன் பி நேசித்து பாதுகாக்க வேண்டும், ஆப்ஷன் சி விற்க வேண்டும், ஆப்ஷன் டி அழிக்க வேண்டும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நேசித்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து கொஷின் நம்பர் 29. நிலம் பொதுவே கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? நிலம் பொதுவே கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான ஆப்ஷன் ஏ தமிழக பழங்குடிகள், ஆப்ஷன் பி யானையோடு பேசுதல், ஆப்ஷன் சி தொடுவானம், ஆப்ஷன் டி தமிழச்சி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழக பழங்குடிகள். அடுத்து கொஷின் நம்பர் 30. தமிழக பழங்குடிகள் நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்தவச்சல பாரதி, ஆப்ஷன் பி வா கீதா, ஆப்ஷன் சி மனிஷ் சாண்டி, ஆப்ஷன் டி மாதுரி ரமேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்தவச்சல பாரதி. அடுத்து கொஷின் நம்பர் 31. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையில் சருகுமானின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கூரன், ஆப்ஷன் பி பித்தக்கண்ணு, ஆப்ஷன் சி சியாட்டல், ஆப்ஷன் டி சாமிநாதன்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூரன். அடுத்து கொஷின் நம்பர் 32. பித்தக்கண்ணு எந்த விலங்கு? ஆப்ஷன் ஏ புலி, ஆப்ஷன் பி சிறுத்தை, ஆப்ஷன் சி மான், ஆப்ஷன் டி காட்டுப்பூனை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிறுத்தை. அடுத்து கொஷின் நம்பர் 33. வெட்டுக்கிளி எப்படிப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அமைதியானது, ஆப்ஷன் பி வாயாடி, ஆப்ஷன் சி பயந்தது, ஆப்ஷன் டி சோம்பேறி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாயாடி. அடுத்து கொஷின் நம்பர் 34. கூரன் எதற்காக ஒளிந்து கொண்டது? கூரன் எதற்காக ஒளித்து கொண்டது? ஆப்ஷன் ஏ வெட்டுக்கிளியை கண்டு, ஆப்ஷன் பி பித்தக்கண்ணுவிடமிருந்து தப்பிக்க, ஆப்ஷன் சி மலையிலிருந்து தப்பிக்க, ஆப்ஷன் டி பசியால். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பித்துக்கண்ணுவிடமிருந்து தப்பிக்க. அடுத்து கொஷின் நம்பர் 35. கூரன் ஒளிந்திருந்த இடத்தில் முந்தைய நாள் தங்கியிருந்த விலங்கு எது? கூரன் ஒளிந்திருந்த இடத்தில் முந்தைய நாள் தங்கியிருந்த விலங்கு எது? ஆப்ஷன் ஏ புனுக்கு பூனை, ஆப்ஷன் பி நரி, ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் டி முயல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புனுக்கு பூனை. அடுத்து கொஷின் நம்பர் 36. பித்துக்கண்ணுவிடம் கூரன் எதை செய்ய வேண்டாம் என்று வெட்டுக்கிளியிடம் கூறியது? பித்துக்கண்ணுவிடம் கூரன் எதை செய்ய வேண்டாம் என்று வெட்டுக்கிளியிடம் கூறியது? ஆப்ஷன் ஏ குதிக்க வேண்டாம், ஆப்ஷன் பி பேச வேண்டாம், ஆப்ஷன் சி ஓட வேண்டாம், ஆப்ஷன் டி மறைய வேண்டாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பேச வேண்டாம். அடுத்து கொஷின் நம்பர் 37. வெட்டுக்கிளி கூரனை கிட்டத்தட்ட எவ்வாறு காட்டி கொடுத்தது? ஆப்ஷன் ஏ ஓடுவதன் மூலம், ஆப்ஷன் பி குதித்து குதித்து சென்றதன் மூலம், ஆப்ஷன் சி கத்துவதன் மூலம், ஆப்ஷன் டி பறந்ததன் மூலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குதித்து குதித்து சென்றதன் மூலம். அடுத்து கொஷின் நம்பர் 38. வெட்டுக்கிளி ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாததற்கு கதையில் கூறப்படும் காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ உணவு பற்றாக்குறை, ஆப்ஷன் பி கூரனின் கூர்பாதங்கள் பட்டுவிடுமோ என்ற அச்சம், ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி காற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூரனின் கூர்பாதங்கள் பட்டுவிடுமோ என்ற அச்சம். அடுத்து கொஷின் நம்பர் 39. காடர்கள் வாழும் பகுதிகள் எவை? ஆப்ஷன் ஏ பரப்பிக்குளம் ஆனைமலை, ஆப்ஷன் பி கொல்லிமலை ஏற்காடு, ஆப்ஷன் சி ஊட்டி கொடைக்கானல், ஆப்ஷன் டி மதுரை தஞ்சாவூர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரப்பிக்குளம் ஆனைமலை. அடுத்து கொஷின் நம்பர் 40. காடர்கள் பேசும் மொழியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி ஆல் அளப்பு, ஆப்ஷன் சி மலையாளம், ஆப்ஷன் டி கன்னடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆல் அளப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 41. செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல், ஆப்ஷன் பி வினைச்சொல், ஆப்ஷன் சி உரிச்சொல், ஆப்ஷன் டி இடைச்சொல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வினைச்சொல். அடுத்து கொஷின் நம்பர் 42. பொருள் முழுமை பெற்ற வினைச்சொல் எது? ஆப்ஷன் ஏ வினையெச்சம், ஆப்ஷன் பி வினைமுற்று, ஆப்ஷன் சி பெயரெச்சம், ஆப்ஷன் டி உரிச்சொல். இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் பி வினைமுற்று. கொஷின் நம்பர் 43. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. கொஷின் நம்பர் 44. கீழ்கண்டவற்றுள் வினைமுற்றின் இரு முக்கிய வகைகள் எவை? ஆப்ஷன் ஏ பெயரெச்சம் வினையெச்சம், ஆப்ஷன் பி தெரிநிலை குறிப்பு, ஆப்ஷன் சி ஏவல் பெயர், ஆப்ஷன் டி குறிப்பு பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெரிநிலை குறிப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 45. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுத்துவது எது? ஆப்ஷன் ஏ குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் பி தெரிநிலை வினைமுற்று, ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று, ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெரிநிலை வினைமுற்று. அடுத்து கொஷின் நம்பர் 46. பாடம் படி என்பது எந்த வினைமுற்று? பாடம் படி என்பது எந்த வினைமுற்று? ஆப்ஷன் ஏ தெரிநிலை, ஆப்ஷன் பி குறிப்பு, ஆப்ஷன் சி ஏவல், ஆப்ஷன் டி வியங்கோல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏவல். அடுத்து கொஷின் நம்பர் 47. வாழ்க என்பது எந்த வினைமுற்று? ஆப்ஷன் ஏ ஏவல், ஆப்ஷன் பி வியங்கோல், ஆப்ஷன் சி தெரிநிலை, ஆப்ஷன் டி குறிப்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வியங்கோல். அடுத்து கொஷின் நம்பர் 48. வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகளில் ஒன்று எது? வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகளில் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கா, ஆப்ஷன் பி ஆன், ஆப்ஷன் சி அல், ஆப்ஷன் டி ஏன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கா. அடுத்து கொஷின் நம்பர் 49. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது என்பது எந்த வகை தொடர்? நேற்று நம் ஊரில் மழை பெய்தது என்பது எந்த வகை தொடர்? ஆப்ஷன் ஏ வினா தொடர், ஆப்ஷன் பி விளைவு தொடர், ஆப்ஷன் சி செய்தி தொடர், ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செய்தி தொடர். கடைசி கொஷின். திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? இதற்கான சரியான ஆப்ஷன்ஸ் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3. நன்றி, வணக்கம்.